புதிய நான் பாவம். அண்ணம்மா ஏமா? பேசுறேம்மா. ஆமா. டாக்டர். மோகன் தம்பி லீக் ஆகுது. லீக் பண்றது நீங்கதான். நீங்கதான். புரிஞ்சு போச்சு. கண்டுபிடிக்கிறேன். 4 நாள்ல கண்டுபிடிச்சு வரேன். கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. என்னைக்காச்சும் நீங்க லைவ தள்ளும் போது நாம வந்து வாலண்டரா மாட்டினாதான். ஓ பேசுறீங்களா அதுல? அதான் அந்த லைவ தள்ளும் போது உடையந்தாதான். பேசினே மாட்டிக்குது. தம்பி எங்க அண்ணா பச்சை மண்ணுப்பா. நானே சமாளிக்க முடியல. கேட்டீங்களா இல்லையா? என்ன சொல்றேன் மச்சான்? இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நீங்க வளரிட்டீங்களா? அவர் அவ்வளவு கிரிமினலா இருக்காராம். அவரே என்கிட்ட தப்பிக்க முடியாதாம். அதனால நீங்க உண்மையை சொல்லிடுவீங்களா? நான் சொல்லிடுவோம் மச்சான். என் தம்பி இல்லன்னா, என் தம்பி ஒருத்தர் இருக்காரு இல்லன்னா இன்னும் வளரிருப்பா. அவரு இடையில சிரிக்கிற கமெண்ட் போடுறதுனால அப்படியே தொண்டை வரைக்கும் வந்து விட்டுட்டான். ரவிச்சந்திரன் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா? போன் அடிச்சீங்களா? நானு பண்ணியாச்சு ஆபரேஷன். 3 மணிக்கு ஆபரேஷன் முடிஞ்சுதான். அதான் 3 மணிக்கு. ஐயோ நான் 4 மணிக்கு. டிராப்ஸ் மட்டும் கரெக்ட்டா அவங்க சொல்றபடி போடுங்கண்ணா, மிஸ் பண்ணாம. அதுதான் ரொம்ப முக்கியம். வேற ஒண்ணும் இல்ல. டிவி எதையும் தொடாதீங்க. இவரை நல்லா தெரிஞ்சுங்க. லைக்க போட்டுட்டு மரியாதையா லைவ விட்டு வெளில போடுங்க. ஒரு கண்ணுல இது துணி மாட்டிருப்பாங்க. கிளாஸ் கூட கிடையாது. இப்ப துணி மாட்டி அதுக்கு போட கருப்பு. இவரு செல்ல வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காருதோ. என்ன சொல்றது அவரு? அதெல்லாம் பார்க்க கூடாதுண்ணா. போனு அந்த ரொம்ப வெளிச்சம், புகை, அது மாதிரி எதுவுமே படக்கூடாது. கண்ணு அப்புறம் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆச்சுன்னா கஷ்டம். அதனால பிரகாசமா இருக்கிறாரு. லைக்க போட்டு போங்க ரவிச்சந்திரன். ஒரு வாரம் ஏன்னா வெளிச்செல்லாம் பார்க்க கூடாதுன்ற. ஆமா சொல்லுப்பா. உங்க அண்ணா ரொம்ப பிரகாசமா இருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுன்றாரு ரவிச்சந்திரன். நான் வெளிச்சம் பார்க்க கூடாதுன்னா அதுக்கு சொல்றாரு. நீங்க ரொம்ப பிரகாசமா இருக்கீங்களா? ஏன் எல்லாரும் தான் கண்ணு வைக்கிறாங்கன்னா நீங்க கண்ணு வைக்கிறீங்க? ஏன் மச்சான் இன்று மதியம் 3 மணிக்கு ஆபரேஷன் பண்ணுது. வணக்கம் வாங்க. ரவிச்சந்திரன் அண்ணா உங்களுக்கு வணக்கம் சொல்றாரு. கண்ணு ஆபரேஷன் ஆயிருக்குது அவருக்கு. போன் எடுத்து மெசேஜ் வந்துட்டு இருக்காரு. கண்ணு நல்லா பாத்துங்க. கண்ணு நல்லா பாத்து. பக்கத்தில் மச்சானுக்கு மாமா இவங்க என்ன கேளுங்க. மாமா இவங்களான்னு கேளு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் ரூபிமா. சொல்லிமா மச்சான். நீங்களுமா? ஏற்கனவே சாட்சி வீடியோல போட்டா போட்டு கொண்டுதான் சேனலே தூக்கிட்டாலும். அடுத்ததான் அருமையான வீடியோ எல்லாம் தங்கச்சிக்கு போட்டிருந்தேன். சூப்பரா இருந்துச்சுண்ணா எல்லா வீடியோவும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் எதனா நல்ல டயலாக் எடுத்து போடணும். எனக்கு அந்த டிஆர் அந்த மச்சான் நான் தங்கச்சிக்கு போன் அடிச்சு திட்டினேன். என்ன தெரியுமா? உங்களதான் திட்டினேன். என்னன்னு சொன்னீங்களா மச்சான்ட்ட? மச்சான் இன்ஸ்டாவை எடுத்தா உங்களுக்கு தான் மச்சான் பாட்டு போடுறாங்க. அண்ணனுக்கு பாட்டு போடணுமா வேணாமா? நானும் போய் இன்ஸ்டால உள்ள எல்லாத்தையும் தேடுறேன் எந்த வீடியோ சுடுறதுன்னு. கடுப்பா நான் என்ன பண்ண, அதுல போனா வரும் லவ் சாங்கா வருது. சரி நல்ல பாட்டு போட்டு வச்சுட்டேன். வாங்க ரவிச்சந்திரன். மாலை வணக்கம். அதுல போய் பாக்க உருவி போடுறாங்க. நீங்க ரொம்ப மகிழ்ச்சி மச்சான். நீங்க பாக்குறீங்களா இல்லையாதா இன்ஸ்டாவா? பாப்பாரு நான் கமெண்ட்ல இருக்குமே. அப்படியா? கமெண்ட்ல பண்ணுவாருண்ணா. ஒரு நோட்டிபிகேஷன் மச்சான் தங்கச்சி இன்ஸ்டா இதுல லைக் போட்டுட்டு இருக்க போது ஷார்ட்ஸ் வீடியோ வரும். இத முடிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்கண்ணா.